ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன் சொல்லலாம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் கேஸ் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் வெளியே போங்கன்னு சொல்லிட்டாங்க. விஜய் பார்வதி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, செம்மையாக இருக்குது. அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னென்னா விஜய் பார்வதியோட ஃபேமிலி வந்து ஒரு லாயர் ஃபேமிலின்றது அவங்க நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க. அதுவும் கிரிமினல் லாயர் நினைக்கிறேன். எல்லாருமே பயங்கரமாக வந்துட்டு, அதாவது சும்மாவே பாயிண்ட் எடுப்பாங்க. லாயர் ஃபேமிலினா எப்படி இருக்கும் பாருங்க, கெத்தாக இருப்பாங்க. அதான் அவங்களோட விஷயமே செம்மையாக இருக்கும். அதேமாதிரி பாயிண்ட்லாம் அப்படியே நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு எடுத்து வைப்பாங்க. அந்த ஃபேமிலியிலேருந்து இந்த பொண்ணு வந்திருக்குன்னா சும்மாவா, இப்போ இவ்வளோ தூரம் வாயாடின்னு சொல்லிட்டு பேர் வாங்கினதும் வாய் பேச்சு பாயிண்ட்டு பண்ணிட்டு எடுத்து வைக்கிறது, அடுத்தவங்களோட முகத்தறி எப்படி கிழிக்கிறாங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்காங்க. ஒரு சில அடி வாங்கினதுக்கப்புறமா, அதுவும் வந்துட்டு நம்ம தீபக் மஞ்சரியும் வந்து போனதுக்கப்புறமா தான் அவங்களுடைய விஷயங்களே ஃபுல்லாக மாற்றமாச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா செம்மையாக சண்டை போடுவாங்க. ஆனால் கைமையும் இருக்குது. அது பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க, ஒரு மாதிரி அப்படியே அடிப்பாங்க. அந்த டைமில் ஒருத்தவங்களோட முகத்திரை கிழிஞ்சது. துஷார், பிரவீன்ராஜ் அப்படின்னு ஒருத்தவங்க, கனி, இப்படியே ஒருத்தவங்க அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்க இவங்க எல்லாரும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் பண்ணாங்க. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் அந்த கவுனை அப்படி போட்டாங்க, வக்கீல் கவுனை. அதை போட்டவுடனே அவங்களுக்கு ஒரு பெருமை. ஒரு வேளை ஏன்னா அங்கே அப்பா போட்டெல்லாம் பார்த்துருப்பாங்க, அப்பா போட்டோ அவங்களுடைய உறவினர்கள் போட்டோம். ஆனால் இவங்க போட்டிருப்பாங்களான்றது நம்மளுக்கு தெரியாதுல்ல. பட் இங்கே வந்துட்டு அதை போட்டுட்டு இங்கே வந்து வாதாடி எப்படி வின் பண்ணிட்டோன்ற ஒரு முனைப்போடு பேசி சூப்பராக தரமாக நிறைய பாயிண்ட்ஸ் வச்சாங்க. அப்படியே அக்குவர் அணிவரம், அதாவது சுபிக்ஷா எங்கேருந்து வந்தாங்க, எந்த கிராமத்தோட பேர், அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, அவங்க எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க, இது எல்லாமே அவங்க புறமையெல்லாம் பண்ணுறாங்க, இவங்க நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் இது வரைக்கும் பாராட்டியிருக்காங்க எல்லாத்தையும் டீட்டெயிலாக எடுத்து வச்சாங்க. சூப்பராக இருந்தது. சொல்லி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு தீர்ப்பு வந்துட்டு நம்ம விஜய் பார்வதி அவங்க பக்கம் தான் வந்தது. சுபிக்ஷா வின் பண்ணாங்க. முடித்த உடனே எல்லோரும் வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் போனாங்க. ஆனால் இவங்க மட்டும் போகவே இல்லை. அப்படியே அப்பா தேங்க்ஸ்ப்பா, ஃபர்ஸ்ட் டைம் அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிற விஷயங்களை இப்போ தான் பார்க்குறோம். ஃபேமிலி நினைக்கிறாங்க, அப்பா தேங்க்ஸ்ப்பா. ஏன்னா அவங்க அப்பா வந்துட்டு லாயர் இல்லையா, அதனால் வந்துட்டு அப்பா தேங்க்ஸ்ப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் வந்து கோர்ட்டு கவுன் போட்டு ஃபஸ்ட் டைம் நான் வின் பண்ணிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்ன விஷயங்கள் பார்க்கறதுக்கே எப்படி கண்ணு குளிச்சு இருந்தது. கண்டிப்பாக அவங்க அப்பா இந்த வீடியோ பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாவார். அதை வந்து மாற்றிக்கிறதே கிடையாது. ஏன்னா நம்மளுடைய பசங்க நம்மளோட ப்ரொஃபஷன் எடுத்து ஒரு விஷயம் பண்ணும்போது எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. அதை வந்து நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. இப்போ தான் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு குழந்தைங்க மேலே திணிக்காதீங்கலாம் வந்து புதுசாக இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா என்ன தொழில் சரி அது அப்படியே வரும், அடுத்தடுத்து பரம்பரையாக வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ தான் புதுசாக என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் வந்து கிடையாது, நீங்கள் துணிக்காதீங்க, நீங்கள் திணிக்கிறதுனால தான் அவங்க அதையே பண்ணுறாங்க, இல்லைன்னா அவங்களோட மைண்டு வேறு மாதிரி போய் வேறு மாதிரி பண்ணுவாங்க அப்படிலாம் சொல்லி புதுசாக வந்து கதையெல்லாம் விட்டுட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் விஜய் பார்வதி பண்ணது செம்மையாக இருந்துச்சு. அதை கண்டிப்பாக அவங்களோட டேடியும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்றத மாற்றிக்கிறதே கிடையாது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அந்த கவனம் பார்த்து அப்படியே அப்பாவை நினச்சி அவங்க பேசும்போது செம்மையாக இருந்துச்சுல்ல. அது வந்து ஒரு பெண்ணும் தன் தகப்பருக்கு அதாவது அப்பாவுக்கு பண்ணுற விஷயங்கள் கண்டிப்பாக. ஏன்னா எப்பயுமே அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்பா தான். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.